ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம 4 வகையான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல சிறுகிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிறுகிழங்கை வழக்கமாக சமைக்கையில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்திங்கன்னா ஒரு துணியை வச்சு மேலே தோலெல்லாம் தொடச்சி எடுத்து உரிச்சிட்டு தான் வேக வைப்பாங்க. ஆனால் காலையில் நேரத்தில் அப்படி செய்ய கஷ்டமாக இருக்கும். நம்ம இதை கழுவிட்டு 2 விசில் ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்துடலாம். பெரிய கிழங்காக இருந்ததுனால 2 விசில் வச்சுருக்கேன். சின்ன சின்ன கிழங்காக இருந்தால் 1 விசிலே போதும். இப்போ இதோட தோலை எடுத்துகிட்டு வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம தோலோடு வேக வைக்கிறதுனால உப்பு எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா தோலோடு வேக வைக்கல உங்களுக்கு உப்பு பிடிக்காது. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுத்தப்பருப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொரியல் வகைகள் எதுக்குமே நம்ம நிறைய எண்ணெய் சேர்க்காம தான் செய்ய போகிறோம். காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கேன், நீல வத்தலாக சேர்த்துருக்கேன். இந்த பொரியலுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியோட வாடை பார்த்திங்கன்னா பச்சை வாடை எண்ணெயில் போகாது. அதுக்காக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெட்டி வச்சுருக்க கிழங்கை சேர்த்துடலாம். கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் உப்பு போடக்கூடாது. எண்ணெயில் உப்பு போட்டால் கிழங்குல பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிழங்கு போட்ட பிறகு தான் மேலே தேவையான அளவுக்கு உப்பு தூவணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் ஆன பிறகு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நான் பொரியலில் வெங்காயம் மசாலா எதுவுமே சேர்க்கலை, உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பொரியலுக்காக 1 கப் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண பீட்ரூட் எடுத்துருக்கேன். அதோட இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். பீட்ரூட் பட்டர் பீன்ஸ் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி. இதுக்கு தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் ஹையில் வச்சு எடுத்துடலாம். நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடும், உங்களுக்கு தண்ணி நிற்காது. இதில் கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாத்தல் தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் உங்களுக்கு. இதில் தேங்காய் துருவல் ரொம்ப வதங்க வேண்டாங்க. அதோட ஃப்ரெஷ் வாசனை இந்த பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் உங்களுக்கு எண்ணெயும் அதிகமாக செலவாகாது. நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு. 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதோட தோலை சீவி எடுத்துக்கலாம். தோலை சீவணுன்னா அடியோட சீவி அப்படி வெள்ளை வெள்ளையன்னு ஆக்கணும்னு இல்லை, அந்த மேலே உள்ள கனமான தோலை எடுத்துட்டு அந்த இளம் பச்சை கலர் அப்படியே இருக்கட்டும், அந்த மாதிரி சீவிக்கலாம். இப்போ இதை வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கலாம். மெல்லிஸாக ரொம்ப சிப்ஸுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். இது காரம் கம்மியான மிளகாய்த்தூள், அதனால் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயில் தூவி நல்லா கலந்து விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மறுநாள் காலையில் சமைக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் கட்ட போகிறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டு கூட இந்த மாதிரி மசாலா தடவி நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவையில்லை. 2 டீஸ்பூன் எண்ணெய் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் பீஸ் எல்லாம் சேர்த்துடலாம். முதல்ல எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி விட்டுறலாம். அப்புறம் மிதமான தீயில அப்படியே விட்டுறலாம். இதை மூடி போட்டு வேக வைக்கணும்னு இல்லை, மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி திறந்தே வச்சு நம்ம குக் பண்ணையில் ஓரங்கள்லாம் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம பரட்டி விடணும். ஒரு 6லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வறுவல் தயாராகிடும். இந்த வறுவலுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயும் அதிகமாக செலவழியாது. ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளேயே வறுவல் ரெடி ஆகிடும். ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம்.
2 புடலங்காய் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி உள்ள சதப்பகுதியை எடுத்துடலாம். இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் பொரியலுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நீர்க்காய் உள்ள எல்லா பொரியலுக்குமே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து சமைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி இழுத்தாலே வந்துடும். ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும் இல்லை, நம்ம கையை வச்சு கூட அப்படியே எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா புடலங்காயோட முன்தோல் மேல் தோலை வந்து சீவி எடுப்பாங்க. அதை சீவனும் இல்லைங்க, அதில் நிறைய சத்து இருக்குது. நம்ம அதனால் அதை சீவாமல் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தப்பருப்பு. இந்த பொரியலுக்கு இந்த 1 டீஸ்பூன் எண்ணெயும் உங்களுக்கு போதுமாக இருக்கும். கருவேப்பிலை, காரத்துக்கு காஞ்ச மிளகாய். நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா ரெசிபிலையும் நான் காஞ்ச மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாவோ இல்லை மிளகாய் தூளோ வேணும்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பொன்முறுவலால் வதங்க வேண்டாம், அந்த பச்சை வாடை போனால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம பரட்டி விட்டுறலாம். பொரியல் வைக்கையில் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே பரட்டுனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மூடி போட்டு வேக விடாமல் இருந்தால் அந்த பச்சை கலரில் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து எண்ணெயெல்லாம் நிறைய யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் காய் வேகிறதுக்கு ஒரு 1/4 கப் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் தான் வேக வச்சுக்க போகிறோம். நிறைய தேவைப்படாது. புடலங்காய் வந்து நீர்க்காய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். இது வேகட்டும். காய் நல்லா 3/4 பதம் வெந்துட்டு இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச 1/4 கப் கடலைப்பருப்பும் இதுக்கு தேவைப்படாதுங்க. நான் 2-3 பொரியலுக்கு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அது 2 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் தூவிக்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி எதுலேயுமே நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. எல்லாத்துலேயுமே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் தான் சேர்த்துக்கிறோம். பொதுவாக பொரியல் வைக்கையில் நம்ம உடனே சாப்பிடுவோம் அப்படின்னா தேங்காய் துருவலை ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு வதக்கிட்டு நம்ம அப்படியே பரிமாறிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கிட்டி கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பொரியல் வகையெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.